Hi, this is Gur and you're watching me on Product TV. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிவகாசியிலேருந்து நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா செண்பகத்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இந்த பிளேஸ்க்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சிவகாசிலேருந்து எல்லாருமே போவாங்க. லைட்டாக ஒரு நாள் மழை பெஞ்சுன்னா அடுத்த நாள் தண்ணி தேங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க. அண்ட் எங்கள் அம்மா அப்பா விதிரன் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு இருந்த இடம். பட் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. this is the first time I'm going. இப்போ 2015 ஒரு தடவை போயிருக்கீங்களப்பா நீங்கள் விதிரன் கணேஷ் தப்பெல்லாம் ஒரு தடவை போனீங்கல்ல? ரிஷி ஏற்கனவே போயிருக்காங்க. அண்ட் போன இடமும் சூப்பராக இருக்கும். அண்ட் நான் ஃபோட்டோஸில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி திடீர்னு காலைல சீக்கிரம் வேறு சொல்லிச்சுன்னா சரி கிளம்புமா அப்படின்னு கேட்டாங்க. சரி கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு. சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வழக்கம் போல் டிரைவர் வேலை தான் பார்க்குறேன். ஆமாம், டிரைவர் வேலை பார்த்து சாப்பாடெல்லாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு. ஆமாம். ஸோ வீட்டில் ஆக்கின சாப்பாடை அப்படியே கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ சாப்பாடு என்ன எடுத்து வந்துருக்கீங்க? சுட சுட இட்லியும் சுட சுட இட்லி பாவக்காய் குழம்புப்பா. பாவக்காய் குழம்பா? மாம்பழம். இதான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கள் பிளாக் தஞ்சாவூர் காலேஜ். அண்ட் இன்னும் ஒரு 1/2 hour 45 minutes ரீச் ஆயிரும். போயிட்டு அந்த பிளாக் எப்படி பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மலை சூப்பராக இருக்குல்ல? மேற்கு தொடர்ச்சி மலை இங்கே தான் வருமாமா? அதான் நம்ம போகிறது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை தான். அப்படியா? கேரளாவும் அதுதானா? கேரளா வராது. கேரளா வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ். ஐயோ, இது வெஸ்டர்ன் காட்ஸா? கேரளா வெஸ்டர்ன் காட்ஸா? சாரி சாரி. நீ என்னத்தை ஜாகிரபி எடுத்த? நான் ஜாகிரபி இல்லம்மா, எல்லாத்துக்கும் அம்மா நல்லா பண்ணுவா. ஆனால் ஜாகிரபி வந்து வீக்கிட்டா. இல்ல அப்படி கிடையாது. நான் ஜாகிரபி டீச்சராகவே இருக்கேன். ரெக்கார்ட் பண்ணியாச்சப்பா ஒன்று மைண்டு குழம்பிருச்சா? அதான் என்னடா வெஸ்டர்னா அது எப்படி ஈஸ்ட்ல எப்படி வரும்? வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து திருப்பதி இதுதான் ஈஸ்ட். அதான் நான் யோசிச்சேன், சரி திருப்பதி பக்கத்தில் கேரளா மாற்றிட்டாங்க போல. நம்ம படிச்சப்போ தான் இந்த என் உத்தமபுத்திரம் படத்தில் போன வருஷத்தில் எக்ஸாமில் என்னடா சொன்னேன், பிரசிடென்ட் இது போட்டிருந்தீங்கயா, இப்போ ஏன்டா தப்பு போட்டேன், இப்போ மாறிட்டாங்கயா, அவங்க மாறுறது என்ற தப்பாடா. நீ ப்ரீகேஜியோ எல்கேஜியோ படிக்கும்போது பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டால் முதல் ஜாயின் பண்ணும்போது ஒரு இதாக இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு சிஎம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேனா? நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதனால தான் நாங்கள் படிக்காமல் போயிட்டோம். என்னமா நம்ம படிக்கும்போது சீஃபார் கேட்டு தானடா, அதனால தான் பார்த்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ சீர்புக்கு தாண்டி போயிட்டுருக்கோம். அண்ட் இன்னும் இங்கே இந்த 8 kilometers நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்க் பண்ணி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வகைரா வாங்கியாச்சு. வாங்கிட்டு புலிகள் காப்பகம். என்னது புலிகள் காப்பகம்? என்னதுமா தெரியல, அப்போ தான் இங்கே பார்த்து சொல்கிறாங்க. புலிகள் காப்பகமா? ஸ்கூலுப்பா. புலிகள் காப்பகம். அது செண்பகத்தோப்பு. சரி சரி, அது அங்கே போய் பார்த்துக்கலாம். அந்த இருக்கு மலை. இது பாருங்க, மலை எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. இதெல்லாம் அப்போ காமிக்க நினைச்சேன். வாவ், செமையாக இருக்குது மலை ஃபுல்லாக. அண்ட் ரோடுமே ரொம்ப சின்ன ரோடு தான். வெயில் இருக்குதான் செய்யுது. வெயில் இருக்குது. அங்கே போய் தண்ணி இல்லை. மழை பெஞ்சதுன்னு சொல்லி கிளம்பியாச்சு. அன்னைக்கு அங்கே போய் தண்ணி இல்லை. நீ குளிக்க போறதில்ல, அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? குளிக்கிறதே இல்லை, அப்புறம் எதுக்கு அதை போய் பேசிக்கிட்டு? தண்ணி இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் போறோம். டிரைவர் பேட்டா 1000 ரூபா கொடுத்துருங்க. தண்ணி இல்லை, ஜங்குதேன். மலைய போடு சக்கிட்ட சிவகாசியில் கேரளா. ஏமா இது இந்த மலை ஒரு வித்தியாசமாக இருக்குது. பச்சை கலரில் போட்டு ஸ்ரீ முனீஸ்வரன் திருக்கோயில். கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மலை. இந்த வீடியோ கேம்லாம் வருமா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய மலை வரும், அதில் தான் போய் அவங்க ஏதாவது ஏறுவாங்க, அந்த மாதிரி இருக்குமா? இதுல ஏறலாம். இதெல்லாம் ஆனால் பாதை சரி இருக்காது. கோயில் இருக்குங்கிறாங்களா, அதனால அது ஏதாவது ஒரு பாதை இருக்கதான் செய்யும். நீ ஏறிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்கள் என்ன புலிலாம் பயப்பட மாட்டீங்க? ஏமா நாங்களாம் கொஞ்சம் பயப்படுவோம். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. வட்டமாக வானவில்லை வெட்டி குட்டி குட்டி மாலை ஆக்குவேன். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். மாலையாக்கி கூடு விட்டு கூடு பாய் வித்தை கற்று உன்னை அடைவேன். அழகிய சுரா மீற ஆசை இல்லையா? ஏன் நிறுத்திவிட்டாய்? சரி மும்தாஜ் சரி. கட்டிப்பூடி கட்டிப்பூடிமும் கட்டிப்பூடி கட்டிப்பூடிடி தோட்டம் இந்த இடத்துல சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாரு ஒரு ஆளு. தோட்டம்னா சின்ன அளவில் கொஞ்சம் வருஷம் இருக்கிற மரங்கள் இதை மொத்தமாக இருக்கிறத தோட்டம்னு சொல்லணுமா. இப்போ வாழை தோட்டம் அப்படின்னு சொல்லலாம், ஆனால் தென்னந்தோப்பு பனந்தோப்பு அந்த மாதிரி சொல்லணுமா. ஏன்னா
அது கோச்சுக்குமா? அதான் ரொம்ப வருஷமா இருக்கு. மரம் கோச்சுக்குமா? அரை ஏக்கர்ல தென்னை சொன்னா தென்னந்தோப்புன்னு சொல்லணும். 10 ஏக்கரை வாழை சுத்தினா வாழை தோட்டம். அப்படின்னா எனக்கு தெரியலப்பா. அம்மா தான் தமிழ் வித்துவான். தெரியலப்பா. கமலாச்சலமா இருக்கு. நீ நல்லவரா கெட்டவரா தெரியலையப்பா. ஸோ இந்த இருக்கு பாருங்க, செண்பகத்தோப்பு இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டிருக்கு. ஃபுல்லாக வந்து நல்லா ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு எஃபெக்டில் சுற்றி மரமாக, அங்கே மேலே மலையா, ஃபாரஸ்ட் நல்ல சின்ன ரோட்டில் மாமரம் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல். SMTR ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் வெல்கம்ஸ் யூ. பாருங்க, இங்கே பழைய காலத்தில் போட்ட போஸ்டர், இன்னைக்கு டிஜிட்டலில் போட்ட போஸ்டர். எப்படி குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியுதாமா? வனச்சோதனை. ஓ, காசு கொடுக்கணுமா? கேட்டு பக்கத்துல நிப்பாட்டு. எங்க? இந்த கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டு. உள்ளேயா அங்கே மேலேவா? 20 ரூபா டிக்கெட்டா? வேற என்ன சொன்னாங்க? போடா கூட்டு வாங்கடா. அது ஓ, நம்மளுக்கு 40 ரூபா தான் வாங்குறாங்க. என்னைய கணக்கு பண்ணலையா? ஐயோ, நானும் புலிக்கு பயப்படாதவங்களுக்கு கணக்கு கிடையாதுமா. அப்படியா? ஆமாம். ஹலோ போங்கடா போய் வேலையில பாருங்கடா. மதிக்க. ஸோ இப்போ காரை பார்க் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒருத்தர் சகதியாக இருக்குது. ஸோ கார் போச்சுன்னா டயரு சிக்கிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் தூரம் உள்ளே ஏதோ ஒரு ஓட வரைக்கும் நடந்து போகலாமா, அது வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு ஸ்டார்டட். அண்டு ஃபோன் சிக்னல்ஸ் அறவே கிடையாது இங்கே. ஃபோன் சிக்னல்ஸ் கிடைக்காது எனக்கு. இங்கே வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்னல் ஆஃப் ஆகிடுச்சு. அண்டு ஸோ இப்போ இங்கே வீடுலாம் இருக்குது போல். ஸோ இங்கே கொஞ்சம் பேர் நடந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ ஆமாம், மாங்காய் மரம் தானம்மா அது? மாமரம் தானா? ஆ, சோலாரில் என்னது ஃபென்ஸா? ஆமாம், சோலார் ஃபென்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த இதெல்லாம் சோலார் ஃபென்ஸ் தான். எலக்ட்ரிக் ஃபென்ஸ் அது, ஆனால் பவர்டு பை சோலார். அனிமல்ஸ்லாம் இந்த அந்தத்தில் இங்கே வந்துடலாம். அங்கே பாருங்கள், இது பாருங்கள், வியூ சூப்பராக இருக்கா? காருக்குள்ளே இருந்தப்போ பார்க்குறதும் நடக்கிறப்ப பார்க்குற வித்தியாசம் இருக்குமா? நடக்கிறப்ப நல்லா இன்னும் க்ளோஸாக பார்க்கப்படுவீங்க பாருங்கள். ஜுராசிக் பார்க் இருக்குல்ல, ஜுராசிக் பார்க்கில் இதே மாதிரி வச்சுருப்பாங்க எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் என்ன ஆகுன்னா கடைசி வரைக்கும் என்ன சொல்லிட்டே இருப்பாங்கன்னா, இது மாதிரி இது இருக்குல்ல எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்குனால வெளில வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக பவர் ஷட் ஒன்று ஆகிடும். அதனால் அது இதானோடனே அதுக்கு தெரிஞ்சிடுவாங்க இல்லைன்னு சொல்லி உடச்சி வெளில போயிருக்கும். அடுத்த நாள் போய் காமிப்பாங்க அந்த உடச்சி வெளில போயிருக்கிறத. ஆமாம், அது 1992 படம். அந்த 1992-93 அப்போ வந்து அப்போ கிராஃபிக்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அது டைட்டானிக்லாம் அப்போ வந்து படம் தானே. அதான் இல்லை, டைட்டானிக்கில் கூட உங்களுக்கு விஎஃப்எக்ஸ் இவ்வளோ இருக்காது. நான் கல்கத்தா இருந்தப்போ டைட்டானிக்லாம். அதான் டைட்டானிக் அப்போ பயங்கர ஹிட்டா? பயங்கர ஹிட்டு. இந்தியா ஃபுல்லாக அடிச்சு நவுத்து காசு பார்த்தாங்க. காசு அள்ளுன்னு அழிப்பாங்க. அதான் ஏய், என்னடா இது? வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வந்து டு கீப் த அனிமல்ஸ் அவே ஃப்ரம். அண்ட் சோலார் வழியாக போட்டிருக்காங்க. ஆமாம், இங்கே நம்ம நாளைக்கு தான் வருவாங்க போல். இது இருக்கா? ஸ்டேமன் ஹைபிஸ்கஸ் மாதிரி இருக்குல்லடா. என்னது? என்ன பூ? என்ன பூன்னு தெரில. என்னது? என்ன பூ? குஷ்பு 2 wheelers 4 wheelers அலவுடு. இதுக்கு போக முடியாது, பார்க் பண்ணிட்டு மேலே நடந்து போய்க்கலாம் இதில். ஆனால் இதுதான் வீக்கெண்ட் மட்டும் தான் அலவுடுங்களோ? வீக்கெண்ட் மட்டும் தான் போட முடியும். மந்தோட வீக்கெண்ட். ஆமாம், வீக்கெண்ட். அது மந்த்து வீக்கெண்ட் மட்டும்தான். இந்த நிப்பாட்டுக்காங்க பார்த்தியா? இங்கே 2 வீலர் நிப்பாட்டு நம்ம இதில் உள்ளே போய்க்கலாம். இது ரெஸ்ட் எடுக்கிறக்கா? ரெஸ்ட் இல்லை, கடை வச்சுருந்தாங்க. இது இப்படி தான் பாதை போகும். இந்த அப்படி போயிட்டு நீங்கள் போகலாம். இது போனால் இதில் மேலே ஓட வருமா? ஆமாம், ஒரு இது ஓட மாதிரி வரும். அதில் குளிச்சுக்கலாம். அதுக்கு மேலே பெருமாள் இருப்பார் கோயில். ஸ்டெப்ஸு பெருமாள் கோயில் 300 ஸ்டெப்ஸ் இருக்கும். பெருமாள் கோயில். பெருமாள் கோயில். ஸோ இந்த பக்கம் போனால் மேலே பெருமாள் கோயில் இருக்கான். அதான் அழகர் கோயில். ஓ, அழகரும் பெருமாள் ஒரு ஆளா? ஆமாம், அப்புறம் என்ன பொரியல் மாதிரி வைப்பாங்க. நீ பாருங்க, இது ஜாக் ஃப்ரூட்டோட குட்டி பாருங்க.
இது நீங்கள் பார்த்தா வந்து மிளகா மாதிரி இருக்குது. மிளகாவை இந்த கோக்கா இருக்கணும். கோவக்காய் சைஸில் இருக்குது. இதா இருக்கு பாரு, இதா. சூப்பராக இருக்கலாம். A few moments later. ஸோ இப்போ வந்துட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த கோயில். அண்ட் இந்த வழி தான் வந்தோம். நம்ம அந்த இடத்துல ஒரு பாட்டிட்டு வந்து லெஃப்ட் எடுத்தோம்ல, ரைட் எடுத்தோம். அப்படி போயிட்டு வந்தது அந்த பக்கம் நம்ம போனது. அண்ட் இப்போ இந்த பக்கம் வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட அந்த இடம். இப்போ உள்ளே போனால் நம்ம அங்கே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்க. அவங்களாம் இங்கே ஏதோ இன்றைக்கி ஃபீல்ட் ட்ரிப்னு நினைக்கிறேன் வந்திருக்காங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே நடந்து போயிட்டு அந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see what inside, and it's like a very beautiful place. and பார்த்திங்கன்னா வந்து வெயிலே கிடையாது இங்கே, ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹேவிங் நைஸ் டைம். அண்ட் வெயில் ரொம்ப இல்லை பண்ணிக்கு நல்லா இருக்குது. ஸோ சிவகாசிலேருந்து இது லைக் 1/2 hour 40 minutes ஈஸியாக வந்துடலாம். ஸோ இட்ஸ் வெரி நோ பிரெய்னர் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் ஒரு சில் பாத். டூரிஸ்ட் கிடையாது, பிக்னிக் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு அளவுக்கு வராது. இங்கே தான் குளிக்க போகிறோம் சொல்லி காட்டு. ஓ அவ்வளோதானா? இது பாருங்க, ஸ்விம்மிங் பூலா. அந்த ஸ்விம்மிங் பூலு 50 ரூபா கேட்குறாங்களே, இது ஃப்ரீ. காரில் வந்த காசுலாம் ஐயோ மகனே, அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. காரில் வந்த காசுலாம் வந்து காசு இல்லை, அப்படியே உள்ளே போவோம் அப்படினால. ஸோ இப்போ தான் இங்கே தேங்கியிருக்க தண்ணி. அண்ட் ரொம்ப நிறைய தண்ணி இல்லை. ஸோ இப்போ we are going to cross this. அண்டு இது இன்னும் கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா இன்னும் தண்ணி நிறையா இருக்கும். இதாக இருக்க தண்ணி அப்பா வந்து லைட்டாக ஒரு சின்ன ஸ்விம்மிங் போடுவாங்க. ஸோ தண்ணி க்ளீனாக இருக்குது. அண்ட் அம்மா குளிக்க போகிறது, நானும் குளிக்க போகிறது. நான் அந்த பக்கம் தான் வரேன். ஓகே பாருங்க, இதுதான் அந்த மலையோட இது. ஸோ இங்கே தான் அந்த தண்ணி இப்படிலாம் ஓடும். ஸோ முந்தானத்து தான் மழை பெஞ்சிச்சு. ஸோ முந்தானத்து தான் மழை பெஞ்சிச்சு. ஸோ அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே நம்ம குளிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆள் குளிக்கிற கரெக்டாக இருக்கும். சிங்கம் கடை இறக்கிருச்சு. சிங்கம்மா எங்கே? நான் அருண் மனோஜ் பவித்ரா எல்லாமே அங்கே வந்தோம். யானை கடங்கா? இப்போ யானை கிடங்கு. நல்ல க்ளீன் வாட்டரு. அண்டு இட்ஸ் அமேசிங் பிளேஸ். அண்டு பியூர் சாலஸ் தான். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கிடையாது. ஃபோன் சிக்னல் கிடையாது. ஸோ யூ கேன்ட் ஈவன் கால் சம்படி. தட்ஸ் குட் திங் அண்ட் பேட் திங். பட் ஆனால் ரொம்ப டீப்பாகவும் இல்லை. நம்ம அங்கே கார் பார்க் பண்ணதே அங்கே தான். ஸோ அங்கேருந்து உடனே வந்துருக்கும். ஸோ இட்ஸ் வெரி குட். ஸோ இஃப் யூ ஆர் ஹியர் வித் a good flow of water, it's a very very amazing place to stay. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் மீதினிலே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நெஞ்சிரண்டு நினைவலைகள் வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. நினைவலைகள் உறங்குகள். எது பெரிய ஏரி? ஓம் சிவோ
யோகா பண்ணிவிட்டு யோகா டிஷர்ட்டா வேறு அம்மா வாங்கி கொடுத்தா போட்டேன். எப்படி இருந்துச்சு குடியல்? நல்லா இருந்துச்சு. என்ன மெடிடேஷன் என்ன பண்ணீங்க? லோகா சமஸ்தா சுகினோ பவன் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? ஸோ அப்புறம் என்ன எடுத்தோம்னா லோகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதான் பேசு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் முங்கி இருந்துச்சுங்களா? சரி ரைட்டு. ஸோ மெடிடேஷன் முடிச்சாச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தண்ணி இல்லை, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் குட். ஸோ இப்போ இங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஊட்ட பார்த்து கண்ணே மானே அப்படின்னு சொல்லி கிளம்ப வேண்டியதான். சரியா போய் சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். இந்த கோயில் இருக்குது பாருங்கள், இந்த கோயிலில் விரித்து பாருங்கள் தட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு குரங்கு வளர்றதுக்கு குச்சி, அதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு 4 நாய். இது இந்த பக்கம் எல்லா டைரக்ஷன்லையும் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்து எல்லா பக்கத்துலையும் உட்காந்துருக்காங்க. பாருங்க தக்காளி சாதம், 2 வடகம், அப்புறம் மாம்பழம், அப்புறம் பஜ்ஜி எல்லாத்தையும் வச்சு அடி நொறுக்குறோம். தயிர் வேறு இருக்கா? ஊருக்காக கொண்டு வந்துடுறீங்களா? நான் யாராவீங்க இங்கே எல்லாருக்கும் சேல்ஸே பண்ணாமல் எடுத்துட்டு வந்தீங்களாங்க? இல்லையா, நான் எடுத்து வைக்க சொன்னேன், அப்போ எடுத்து வைக்கல போல. இல்லை ஊர் வேலை. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்டு உங்களை சாமி கும்பிட்டாங்கன்னா மறுபடியும் கிளம்பிடலாம். இழந்த பழம் மாதிரி இருக்குது. இது மாதிரி அது ஒரு இது, அது வந்து விஷம். அது வந்து அட்டுப்பழம் மாதிரி சொல்லுவாங்க. பெரிய பழமா இருக்கு, நெல்லிக்காய் மாதிரி இருக்கு. என்ன சொன்னீங்க சொல்லுங்கள். இல்லை தம்பி, நம்ம இங்கே வர்றோம் அப்படின்னா நாய்க்காக பிஸ்கெட் கொண்டுட்டு வரலாம், மாடும் வரும். என்னையும் அப்பா தான் நாயின்றியா? சொல்லுன்னா ஓ, இந்த நாய்க்கலாமா? பாவம்ல, அது நம்ம இப்போ சாப்பிடும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் மாடு நிறையா வரும். போன தடவை சுந்தரி நாங்களாம் வரும்போது நிறைய சோறு மாட்டுக்கு போட்டோம். இப்போ மாடு ஒன்றும் காணோம். அதனால அது நம்ம கொஞ்சம் தனியாக கொண்டுட்டு வந்துடணும். சரி, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொண்டு வரணும். மணி கரெக்டாக 2 இருக்கும். 4 2 தாம்மா இருக்கும். ஸோ இப்போ நேரத்தில் முடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். அண்டு கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. ஸோ சுள்ளு நடிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் இருக்குது. ஸோ இட் வாஸ் நைஸ். இப்போ நல்லா இருந்துச்சுலப்பா? நல்லா இருந்துச்சுப்பா. ராஜி நல்லா இருந்துச்சா? எல்லாரும் பாருங்க. இவங்க 11 தடவை வந்திருக்காங்க, அதனால இவங்களுக்கு எதுவும் ஒரு மேட்டர் கிடையாது. நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இன்னும் நான் தண்ணி நிறையா இருந்துச்சு. கடவுள் இல்லைன்னு சொல்ல, இருந்தால் நல்லா இருக்கும் தான் சொல்கிறேன். தண்ணி இல்லைன்னு சொல்ல, இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன்ற மாதிரி. சரி, இட் இஸ் நைஸ், வெரி குட் பிளேஸ் டு கம் விசிட் வித் யுவர் ஃபேமிலி ஆஸ் அ பிக்னிக். அப்போ சொன்ன மாதிரி இது வந்து டூர் கிடையாது, பிக்னிக். நாட்டு டூர். யா, சரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் மீ கோன் ரிப்போர்ட் ஃபார் காண்டாக்ட் சைனிங் ஆஃப். டேக் யூர் பை.